கேரளாவில் வாடிக்கையாளர்களின் நகைகளை குறைந்த வட்டியில் மறு அடகு வைத்து தருவதாக கூறிய மோசடி வலையில் சிக்கிய இரு இளம் பெண்கள் தங்களது உயிரை மாய்த்து கொண்டனர். நம்பிக்கை மோசடியில் ஈடுபட்டு இருவரின் தற்கொலைக்கு காரணமான கேடி பெண் சிக்கியது எப்படி? வறுமை நிலையில் வாடும் இளம்பெண்களின் அறியாமையை மூலதனமாக்கி கோடிக்கணக்கில் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் கேரளாவில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசு நிதி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி 53 வயதான பெண் ஒருவர் கல்லா கட்டி பலரது எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்கிறார். நடந்தது என்ன? கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அதன் இருவேறு கிளைகளில் வெங்கானூரைச் சேர்ந்த 28 வயதான அஞ்சு மற்றும் 32 வயதான ஐஸ்வர்யா ஆகியோர் பணியாற்றி வந்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பனங்கோட்டையைச் சேர்ந்த 53 வயதான சிந்துகுமாரி என்ற பெண் இவர்களுக்கு அறிமுகமாகி இருக்கிறார். இவர் அடிக்கடி தனியார் நிதி நிறுவனத்துக்கு சென்று 2 பெண்களிடமும் நெருங்கி பழகியிருக்கிறார். அப்போது அரசு நிதி நிறுவனமான கேரளம் ஸ்டேட் ஃபைனான்சியல் என்டர்பிரைசஸில் தனக்கு நல்ல செல்வாக்கு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அந்த செல்வாக்கை பயன்படுத்தி உங்களையும் செல்வந்தராக்குகிறேன் என அளந்து விட்டிருக்கிறார். அதற்காக தான் சொல்வதை கேட்டு உதவி செய்தால் எந்த ஒரு சேதாரமும் இன்றி சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தைகளை கூறியிருக்கிறார். இதற்கு கைமாறாக உங்கள் நிறுவனத்தில் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த தங்க நகைகளை யாருக்கும் தெரியாமல் எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தமும் விதித்திருக்கிறார். அவற்றை குறைந்த வட்டியில் மறு அடகு வைத்து தருவதாகவும் அதற்கு உரிய கமிஷன் கொடுப்பதாகவும் கூறி மோசடி வலையை வீசியிருக்கிறார் சிந்துகுமாரி. குறைவான சம்பளத்தில் வேலை செய்வதால் ஆபத்து என்று தெரிந்தும் அந்த ஆஃபரை 2 பெண்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அதன்படி சுமார் 70 சவரன் தங்க நகைகளை உரிமையாளருக்கு தெரியாமல் அவர்கள் சிந்துவிடம் எடுத்துக் கொடுத்திருக்கின்றனர். சில நாட்கள் கழித்து வாடிக்கையாளர்கள் சிலர் தங்களது நகைகளை திருப்புவதற்காக நிதி நிறுவனத்திற்கு வந்தனர். உடனே அஞ்சுவும் ஐஸ்வர்யாவும் கொடுத்த நகைகளை சிந்துவிடம் திருப்பி கேட்டிருக்கின்றனர். ஆனால் அவர் அந்த நகைகளை விற்றுவிட்டதாக கூறி ஏமாற்றியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த இளம்பெண்கள் தங்களது கைப்பணத்தை போட்டு சில வாடிக்கையாளர்களின் நகைகளை மீட்டு கொடுத்திருக்கின்றனர். தொடர்ந்து முழு நகைகளையும் அவர்களால் மீட்டுக் கொடுக்க முடியாமல் போயிருக்கிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்காலான அஞ்சுவும் ஐஸ்வர்யாவும் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி விஷம் குடித்து தற்கொலைக்கும் முயன்றிருக்கின்றனர். மயங்கிய நிலையில் கடந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி ஜூலை 4ஆம் தேதி அஞ்சுவும் 6ஆம் தேதி ஐஸ்வர்யாவும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இளம்பெண்கள் இருவரும் கடைசியாக எழுதி வைத்த கடிதம் மற்றும் மரண வாக்குமூலத்தின் அடிப்படையில் விழிஞம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து தலைமறைவாக இருந்த சிந்துகுமாரியை அதிரடியாக கைது செய்தனர். அவரிடமிருந்து மோசடிக்கு பயன்படுத்திய போலி விசிட்டிங் கார்டுகள் மற்றும் பில் புத்தகங்களையும் கைப்பற்றினர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஏற்கனவே அவர் மீது போலி நகைகளை அடகு வைத்தது உள்ளிட்ட பல மோசடி வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. வறுமையின் பிடியில் சிக்கிய இளம்பெண்களை குறிவைத்து மோசடி வேலையில் ஈடுபட்டதும் அம்பலமானது. இதையடுத்து சிந்துகுமாரியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். நகைகளை குறைந்த வட்டிக்கு மறு அடகு வைத்து தருவதாக கூறிய கேடி பெண்ணின் மோசடி வலையில் சிக்கிய இளம்பெண்கள் இருவர் தங்களது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் கேரளாவில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது.